வணக்கம். கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் வேலை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இப்போ வந்திருக்குங்க. அதுவும் மத்திய அரசின் கீழ் செயல்படுகின்ற ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, இதுக்கு இந்த கோஆபரேட்டிவ் கோர்ஸ் படிக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் 10th 12th டிகிரி படிச்சிருந்தாலே இந்த பணிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். சரிங்களா? அது இப்போ தமிழ்நாடு அளவில் கோஆபரேட்டிவ் ரெக்ரூட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு அந்த கோர்ஸ் படிச்சிருக்கணும். இது பார்த்திங்கன்னா மத்திய அரசின் கீழ் செயல்படுகிற ஒரு சொசைட்டி. சரிங்களா? ஸோ இந்த சொசைட்டிக்கு பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது அலுவலக உதவியாளர், சேல்ஸ்மேன், சூப்பர்வைசர் அந்த போன்ற கேட்டகரியில் ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அலுவலக உதவியாளருக்கு நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணால் போதும். சரி, நான் ஐடியும் படிச்சிருக்கேன், 12th படிச்சிருந்தாலும் ஓகே தான். அதே போல் சேல்ஸ்மேனுக்கு 12th குவாலிஃபிகேஷன், நான் எக்ஸ்ட்ரா ஐடிஐ படிச்சிருக்கேன், இல்லை நான் டிப்ளமோ படிச்சிருந்தாலும் ஓகே தான். சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ இதுதான் அவங்க குவாலிஃபிகேஷனாக சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன வயது, எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இந்த பணியானது பார்த்தீங்கன்னா இந்த சிம்கோ, அது என்னென்னா சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா எவ்வளோ காலி பணியிடங்கள் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 40க்கு மேலே கொடுத்துருக்காங்க. அதாவது பொது பிரிவினர் யார் வேணால் இந்த கோட்டாவில் போட்டி பண்ணலாம். ஜென்ரல் கேட்டகரிக்கு 23, அது ஓபிசி பிரிவினருக்கு 12 வேக்கன்சியும், எஸ்சி பிரிவினருக்கு 6, எஸ்டி பிரிவினருக்கு 3, இடபிள்யூஎஸ் அது எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு 4 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஓபிசியில் எம்பிசி, டிஎன்சி, பிசி முஸ்லீம் எல்லாமே மத்திய அரசு பணியை பொறுத்த வரைக்கும் ஓபிசி கீழே தான் வருவாங்க. அதே போல் எஸ்சி பிரிவினருக்கு 6 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் கேட்டகரி, அதில் வரவங்களுக்கு 21 30 வயது வரைக்கும் இருக்கணும். எஸ்சிஎஸ்டி பிரிவினர் 35 வயது வரைக்கும், ஓபிசி பிரிவினருக்கு 33 வயது வரைக்கும் நீங்கள் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஊதிய விகிதம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஊதிய விகிதம் பார்த்தீங்கன்னா பேசிக் பே. சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த ரேஞ்சில் இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ப்ரொபோஷனரி பீரியட்னு சொல்லுவாங்க. அப்போ அலுவலக உதவியாளர் விற்பனையருக்கு 8000 தான் சம்பளம். அப்புறம் 1 இயருக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் பேல மாதம் ஒரு 18,000 20,000 சம்பளம் வர மாதிரி உங்களுக்கு வரும். சரி, ஆனால் 1 இயர் அதுக்கு கன்ஃபார்ம் நீங்கள் வேலை பார்க்கணும். சூப்பர்வைஸ்க்குனா இப்போ ஸ்டார்டிங்லேயே 10,000 தருவாங்க. அலுவலக உதவியாளர் விற்பனையாளருக்கு பார்த்தீங்கன்னா மாதம் 8,000 தருவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கல்வி தேர்வு எதுன்னு பார்த்தோம். எப்படி தேர்வு நடைமுறை என்னென்னா எழுத்து தேர்வு இருக்குங்க, சான்றிதழ் சரிபார்ப்பு, நேர்காணல், இந்த 3 கேட்டகரியில் வைக்கிறாங்க. தேர்வு முறை பார்த்தீங்கன்னா பொது அறிவு 30, கணிதம் அது ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் 25, அக்ரிகல்ச்சர் அண்டு செரிகல்ச்சர் 25, கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் 20 மதிப்பெண். ஸோ நம்ம இதுக்கு எல்லாமே பக்காவாக ஸ்டடி மெட்டீரியல் வச்சுருக்கோங்க. ஸோ இந்த பணிக்கு விண்ணப்பித்து வேலை வாங்க நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா நம்ம இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணி வாங்கி படிக்கலாம். ஸோ நம்ம ஒரு ரெக்ரூட்மெண்ட் எடுத்துட்டோம்னா உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்கும் அப்டேட்டு, கைடன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் 1 வருடம் தகுதிக்கான அடிப்படையில் நியமிக்கப்படுவார்கள்னு சொல்லியிருக்காங்க. அது 1 இயர் ப்ரொபோஷன் பீரியடு. தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கத்தில் பரிந்துரையின்படி பயிற்சி அளிக்கப்படும். அது ஜென்ரல் கேட்டகரி இடபிள்யூஎஸ் காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபா விண்ணப்ப கட்டணமாக வச்சுருக்காங்க. எஸ்சிடி பிரிவினருக்கு 250 ரூபா சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பணிக்கு விண்ணப்பிக்கிறது பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் விண்ணப்பிக்கணும். சரிங்களா? ஆஃப்லைன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோடு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேங்க, இல்லை சைட்டோட லிங்க் கொடுத்துட்றேன். அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அதில் உள்ளக்க ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே வச்சு உங்கள் ஃபோட்டோ எல்லாம் ஒட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளக்க ஒரு சின்ன கவர் நம்ம இன்றைக்கி ஈவினிங் எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே பண்ணுறேன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு யாருக்கேனும் ரிலேஷனுக்கு தேவைப்படுச்சுன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதே போல் தகவலுக்கு, காணொலிகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியை நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.